கோரிக்கை அவர்களுக்கான கட்டிட வசதி வேண்டும், புத்தகங்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்க மனுவாக கொடுத்தா முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா ஊருக்கும் அவங்க புத்தகங்கள் அது மாதிரி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இன்றைக்கு தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கின்ற வகையில் நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பெருந்தவிக்கோ சிவராமன் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நின்று அதற்கான மரியாதை செலுத்துவது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கவங்க ஒரு ஆர்வமாக வந்து தமிழ் மொழிக்காக அங்கே சங்கம் வச்சு சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து அவர்கள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய இந்திரராஜன் அவர்கள் இதை சிறப்பாக இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மொழி நாம் எல்லாம் இன்றைக்கி அதிக அளவு உயர்ந்து இருக்கிறோம் என்றால் இங்கே பேசியவர்கள் சொன்னது போல தமிழ் மொழி ஆங்கிலம் இது ரெண்டையும் படித்து தான் நம்ம இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே இன்றைக்கு பெரிய இடங்களில் நாம் இருக்கிறோம் என்றால் அது தமிழ் ஆங்கிலம் தான். அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ராஜ் தாக்கரே பேசும்போது சொல்கிறார், மகாராஷ்டிராவில் தமிழ்நாடு இங்கிலீஷை படித்ததால் இன்றைக்கி அவ்வளோ முன்னேறி இருக்குது, நம்ம இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி 3 மொழியை அங்கே கொண்டு வருவதை எதிர்த்து இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் இன்றைக்கி அந்த அரசே அதை வாபஸ் வாங்கி கொண்டு இன்றைக்கு 2 மொழிகள் என்ற அந்த நிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அப்படி இன்றைக்கு தமிழ் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழறிஞர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் எழுதணும், நிறைய பேர் நிறைய கவிஞர்கள் அது மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதணும். தொடர்ந்து நம்ம கவியரசு கண்ணதாசன், நம்ம பாரதிதாசன் போன்ற ஒரு எதிர்கால தலைமுறையில் அது மாதிரி வரக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு தமிழிலே அக்கறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக அப்படிப்பட்ட பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ் சங்கம் நம்முடைய திருவண்ணாமலையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நான் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து வாழ்த்துக்கள் நன்றி.